அல்லாஹ்வுடைய தீனுக்கான அந்த வெறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. இதன் மூலமாக எங்களுடைய ஈமானுடைய நிலைமை எந்த நிலைமையிலே இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அநியாயக்காரர்கள் மறுமை நாளிலே தங்களுடைய கைகளை கடித்துக் கொள்வார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், நான் வழிகட்டு போய்விட்டேன், நான் பிழையான வழியை தேர்ந்தெடுத்து விட்டேன். நான் பிழையான வழியை தேர்ந்தெடுத்ததுக்குரிய காரணம் இந்த நண்பன் தான். இந்த நண்பனை மட்டும் நான் என்னுடைய கூட்டாளியாக எடுக்கவில்லை என்றால், அவனை என்னுடைய நேசனாக நான் எடுக்கவில்லை என்றால், நான் பிழையான வழிக்கு சிந்திக்க மாட்டேனே என்று அவன் தன்னுடைய கைகளை கடித்துக் கொண்டு மறுமை நாளிலே கதறுவான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே சூழல் என்பது மிக முக்கியமானது. இந்த சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நாங்கள் எந்த சூழலிலே புழங்குகின்றோம், எந்த சூழல்களிலே எங்களுடைய வாழ்நாள்கள் செல்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழல்களை பொறுத்தவரையில் இது பிழையான சூழல்களாக இருந்தால் அதன் மூலமாக வழிகேடுகள் தான் எங்களுக்கு மிஞ்சும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உண்மையான விசுவாசிகளை பொறுத்தவரையில், தக்வா உடையவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய விடயங்களிலே சரியாக நடந்து கொள்வார்கள். தங்களுக்கு மத்தியிலே நல்ல விடயங்களிலே உபதேசம் செய்து கொள்வார்கள். தீமையான விடயங்களை தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் தடுத்துக் கொள்வார்கள். அதன் காரணமாக இந்த உலகத்திலும் அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள், மறுமை நாளிலும் அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். அல் அஹில்லாஹு நண்பர்களை பொறுத்தவரையில் மறுமை நாளில் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக இருப்பார்கள். எவர்கள் முத்தகீன்களாக அல்லாஹ்வை நம்பியவர்களாக செயல்பட்டார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் எங்களுடைய ஈமானை வளர்ப்பதற்கு, ஈமானின் சூழலை வளர்ப்பதற்குரிய அந்த முயற்சிகளை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். இங்கு கூடியிருக்கக்கூடிய எத்தனையோ ஆண்களுக்கு இந்த பயான்கள் சரியாக கிடைப்பதில்லை. இங்கு கூடியிருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரிகளுக்கு பெருநாள் குத்பாவை தவிர, பெருநாள் பயானை தவிர அவர்களுக்கு எந்த பயான்களும் கிடைப்பதில்லை. அவர்கள் முழுக்க படைக்கொள்ளக்கூடிய சூழல்கள் ஈமான் அற்ற சூழல்களாக காணப்படுகின்றன. எப்படி எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளப் போகிறோம்? அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற பொழுது ஈமான் கூடுவதை உணர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களிலே ஈமான் குறைவதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்களே அப்படி உணர்ந்தார்கள் என்றால் எங்களுடைய வருடத்திற்கு ஒரு முறை இந்த உபதேசங்களை மட்டும் கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய ஈமான் எந்த அளவு பலவீனமாக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சூழல்களை அழகாக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே நன்மைகளை ஏவிக் கொள்ள வேண்டும். தீமையான விடயங்களை எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழகிய சூழலை எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் உருவாக்க வேண்டும். போதையற்ற சமூகங்களை, விளையான பாவனை இல்லாத சமூகங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆன், அல் ஹதீஸ், இந்த இரண்டை மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டுமே. இதை தவிர இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகள், பிரிவுகள், இவைகளில் தூய்மையான இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும் அவரிடத்தில் மூலாதாரமாக இல்லை. அவரிடத்தில் பல கலப்படங்கள் காணப்படுகின்றன. இந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லது வஹி இதை மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் தான் நேர்வழியில் இருக்கும். இந்த இரண்டோடு கலப்படம் செய்யக்கூடிய கூட்டங்கள் அது நேர்வழியில ஒரு காலமும் இருக்காது, அது அசத்தியத்தில் தான் இருக்கும். இந்த வகையில் இன்று நேரான வழியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாங்கள் தான்.